பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கூடிய நன்றி. 9 மாதங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்ட தேவன் இந்த 10வது மாதத்தை கூட காண செய்த கிருபைக்காக கொடான கூடிய நன்றி. தேவன் இன்று நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் இன்று நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீதிமான்களாகிய நாம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். நம்மளை பார்க்கல, நம்மளுடைய சத்தத்தை கேட்கல, நம்மளை கவனிப்பை யாருமே இல்லை நினைக்காதீங்க. நம்மை விசாரிப்பதற்காக, நம்மை எப்பொழுதும் பார்ப்பதற்காக, நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை இறக்கி வைக்கும் பொழுது தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சமாளித்து தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு நடத்துவாராக.